தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டலம் முத்தையாபுரம் பகுதி ஸ்பிக் உர தொழிற்சாலை கடந்த 50 வருடத்துக்கு மேலாக கோலச்சு வருகிறது. ஸ்பிக் உர தொழிற்சாலை யூரியா தயாரிப்புக்கு பயன்படுகிறது, விவசாயத்துக்கு பயன்படுகிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு கடுமையான தீங்குகளை விளைவித்து இருக்கிறது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸ்பிக் உர தொழிற்சாலை உற்பத்தியை பெருக்குவதற்காக அதிகமான அமோனியா வாய்க்களை திறந்து விடுகிறார்கள். இரவு 1 மணிக்கு மேல நாங்கள்லாம் தூங்கிடுவோம். ஆனால் ஸ்பிக்குக்காரன் அவனுடைய உற்பத்தியை பெருக்கிறதுக்காண்டி, அவனுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காண்டி 1 மணிக்கு மேல அதிக உற்பத்திக்காண்டி அமோனியாவை கடுமையாக திறந்து விடுறான். கடுமையான திறந்து விடுறது எல்லா பக்கம் பாதிப்படுது. குறிப்பா சூசை நகர் அருகிலுக்கு தங்கமால்புரம், சண்முகபுரம், ஐயங்கள் தெரு, அம்மன்கள் தெரு அதிகமாக பரவுது. இதெல்லாம் மக்கள் சகிச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பு என்கிற பெயர்ல மண்ணின் மைந்தர்களுக்கு படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே வேலை கிடையாது. என்ன வேலை கொடுப்பான்னா, ஜிப்சம் அல்லதுக்கு, கறி அல்லதுக்கு, ரோட கூடத்துக்கு தான் இந்த வேலை தான் முத்தியாபுரத்துல மண்ணி முதல் கொடுக்கான். ஆனா ஜேஇ வேலை, ஏடி வேலை, நிர்வாகத்துல வேலை போறாமே ஹிந்திக்காரர்கள் கொடுத்து அழகா பார்த்துட்டு இருக்கான். இதையும் சகிச்சு போயிட்டு இருக்கோம். இவ்வளவுக்குள்ள மக்கள் விரோதம் செய்கிற இந்த ஸ்பிக் உர தொழிற்சாலை 108 ஏக்கர்ல அரசாங்கமே கொடுத்துருக்கு ஸ்பிக்கு கழிவுல கொட்டுக்குன்னு சொல்லி. ஆனா என்ன பண்ணிருக்கான்னா 417 ஏக்கரை கையப்படுத்திட்டான். இதை அரசாங்கம் கண்டுபிடிச்சு ஸ்பிக்கு நிர்வாகத்து மேல ஒரு வழக்கு போடுது. இந்த வழக்கை யார் விசாரிக்கானா, நீதியரசர், மதிப்பிற்குரிய ஐயா நீதியரசர் விசாரிக்காங்க. அவங்க தீர்ப்பு என்ன சொல்றாங்க, 1975 இருந்து 2008 வரை ஸ்பிக்கு உர தொழிற்சாலை மக்களுக்கு இழப்பீடு உண்டுபடுவது மட்டுமல்ல, மக்களுக்கு தீங்கு விளைப்பது மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கே மிகப்பெரிய தீங்கு விளைக்கிறது, இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி 168 கோடி இழப்பீடா கொடுக்க சொல்றாரு. எப்போ சொன்னாரு, 2008ல. இப்ப 2023 ஆயிட்டு, இன்னும் வரை இழப்பீடு கொடுக்கல. அதுக்கு பிறகு 2023ல செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி மீண்டும் நீதியரசர் ஒரு ஆர்டர் கொடுக்காரு. உடனடியாக நீங்க கொடுக்கலன்னா ஸ்பிக்கை நடவடிக்கைன்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு ஸ்பிக் உர தொழிற்சாலை மக்களுக்கு தீங்கு கொடுத்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் சகிச்சு போயிட்டு இருக்கோம். மக்கள் விரோத பாக்கு, அரசுக்கு இழப்பீடு சகிச்சு போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நாங்க பொதுமக்களா சேர்ந்து முத்தியாபுரம் பல்க்கு பின்னாடி சண்முகபுரத்துக்கு ஆப்போசிட்ல 10 ஏக்கர் 38 சென்ட் கிடக்கு. அது எப்படின்னா, இந்த பூமி என்னைக்கு தோண்டுச்சோ, இந்த உலகம் என்னைக்கு தோண்டுச்சோ, அதுல இருந்து இந்த நிமிஷம் வரை 1/7/2024 11 மணி இந்த நிமிஷம் வரை அந்த இடம் காலிமனையா கிடக்கு. அந்த இடத்த நாங்க என்ன கேட்கணும், அரசாங்கத்திட்ட எங்களுக்கு பூங்கா கட்டிதாங்க, இளைஞர்களுக்கு மாணவர்களுக்காங்க விளையாட்டுக்கு விளையாட்டு மனம் கட்டிதாங்க, நடைபயிற்சி கட்டி கொடுங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து பலமுறை மனுக்கள் கொடுத்துருக்கோம். எல்லா அமைப்பு பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்துருக்கோம். ஆனா அரசாங்கம் அதை செவில சேர்த்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அரசாங்கம் நல்ல முடிவு எடுத்து அரசாங்கம் ஒரு ஜீவோ கொடுக்கு. தூத்துக்குடி மாநகராட்சியில எங்கெல்லாம் அரசு புறம்போக்கு கிடக்கோ அங்கெல்லாம் போய் ஆய்வு செய்து பூங்கா கட்டி கொடுத்து ஒரு கொடுக்கு. அதன் அடிப்படையில தூத்துக்குடி மேயர் ஜெகன் அவர்களும் மாநகராட்சி ஆணையர்களும் அந்த இடத்த ஆய்வு செய்து மக்கள் பயன்பாடு கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த ஸ்பிக் உர தொழிற்சாலை, மக்கள் விரோத தொழிற்சாலை, மக்களுக்கு பேரழிப்பு தொழிற்சாலை, அரசாங்கத்துக்கு பேரழிப்பு கொடுக்க தொழிற்சாலை என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இடம் எங்க இடம், அவன் அப்போட்டி இடமா, அந்த இடம் ஸ்பிக்கே 99 வருஷத்துக்கு லீஸு கொடுத்துருக்கு. நீ தொழிற்சாலை செய்து நீ செஞ்சுட்டு சார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அவன் என்ன பண்றான், எல்லா இடத்தையும் முத்தியாபுரத்தையும் எனக்கு இடம்னு சொல்லி அவன் இப்ப பெருமை பாராட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இடத்த ஆக்கிரமிப்பு செய்யறான். மக்கள் பயன்பட்ட இடத்த ஆக்கிரமிப்பு செய்யறான். எப்படி விட முடியும்? அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நாங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டோம். அதன் அடிப்படையில நாங்க ஒரு குழு ஆரம்பிச்சு ஊரணி பாதுகாப்பு மீட்புக்குள்ள ஆரம்பிச்சு கரெக்டா மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுடைய நோக்கம்லாம் என்ன, 10 ஏக்கர் 38 சென்ட் மக்கள் பயன்பாடு கொடுக்கணும். மக்களுடைய அரசு, மக்களுக்காக உழைக்கிற சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆவணம் செய்து 10 ஏக்கர் 38 சென்ட் மக்கள் பயன்பாட்டுக்கு சிறுவர் பூங்கா, விளையாட்டு அரங்கம், அரசு ஆரம்ப சுகாதார இவையெல்லாம் கெட்டு கொடுத்து மக்கள் பேர் கொண்டு வர சொல்லி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரகத்தை நோக்கி வந்திருக்கோம். நாங்க யாரெல்லாம் வந்திருக்கோம்னா, அந்த மண்ணின் மைந்தர்கள், வணிக பெருமக்கள், அந்த பகுதியை சார்ந்த ஊர் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக அனைவரும் வந்திருக்கோம். நீதி கிடைக்கும் எதிர்பார்ப்போம். நீதி கிடைக்கும்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம். எம்பர் சேமா சந்திரராஜ், தமிழர் விடியல் கட்சி.